நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 27 வியாகுல அன்னையின் புனித கபிரியேல். இத்தாலி நாட்டின் அசிசி நகரில் வியாகுல அன்னையின் பக்தியில் வாழ்ந்த சாந்தே ஆக்னஸ் பெற்றோருக்கு கிபி 1838 ஆண்டு மார்ச் முதல் நாள் பிறந்தார் வியாகுல அன்னையின் கபிரியேல். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருமுழுக்கு பெற்ற அதே தொட்டியில் திருமுழுக்கு பெற்ற இவருக்கு பிரான்சிஸ் பொசன்ட்ரி என்று பெயர் வைக்கப்பட்டது. சிறுவயது முதல் வியாகுல அன்னையின் பக்தியில் நிறைந்திருந்த இவரிடம் புனித மரியன்னை தேவ அழைத்தலை முன்னறிவித்தார். குருவாக விருப்பம் கொண்ட இவருக்கு இவரது பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய அதனை கடுமையாக மறுத்து திருப்பாடுகளின் துறவற சபையில் சேர்ந்து தன் பெயரை வியாகுல அன்னையின் கபிரியேல் என்று மாற்றிக்கொண்டார். குருத்துவ அருட்பொழிவின் போது எல்லோரும் இயேசுவின் திருப்பாடுகளின் மகிமை விளங்க உழைக்கிறேன் என்று கூறிய போது கபிரியேல் வியாகுல அன்னையின் மகிமை விளங்கவும் உழைப்பேன் என்று கூடுதலாக வார்த்தைப்பாடு அளித்தார். வியாகுல அன்னையின் வழியாக இயேசுவின் அன்பினை சுவைத்து தன் சகோதர துறவிகளுக்கும் மக்களுக்கும் மரியன்னையின் வியாகுலங்களை எடுத்துரைத்தார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் அன்னை மரியாவை அன்பு செய்யுங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று அவர் பார்க்க மாட்டார், உம் கரம் பற்றி உடன் நடப்பார் என்று புனித மரியன்னையின் மாண்புகளை உலகிற்கு எடுத்துரைத்தார். வியாகுல அன்னையின் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டிருந்த அருட்தந்தை கபிரியேல் காச நோயினால் உடல் நலிவுற்று கிபி 1862 ஆண்டு பிப்ரவரி 27 நாள் விண்ணகமடைந்தார். இளம் வயதில் குருவாக இறைபணிகள் செய்து வியாகுல அன்னையிடம் பக்தியோடிருந்த அருட்தந்தை கபிரியேல் திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பரால் கிபி 1920 ஆண்டு மே 13 நாள் புனிதராக உயர்த்தப்பட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். வியாகுல அன்னையின் புனித கபிரியேல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வில் திசை மாறி செல்கின்ற இளைஞர்களுக்காகவும் பணியினை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இளைஞர்களுக்காகவும்
ஜெபிப்போம். மரியே மரியே நீ வாழ்க, விண்மலரே மலரே நீ வாழ்க. மரியே மரியே நீ வாழ்க, விண்மலரே மலரே. நேர்காணல் மரியியல் தொடக்க சிந்தனைகள். சூரிய தாரகையே எங்கள் ஜோதியாய் ஒளிர்பவளே, தூயவனின் தூயவளே, துணையாய் தொடர்ந்திடும் சுடர்மதியே. சூரிய தாரகையே எங்கள் ஜோதியாய் ஒளிர்பவளே. நண்பர்களே, கிறிஸ்தவ சொந்தங்களே, இன்றைய நாளில் மரியியல் தொடக்க சிந்தனைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மரியியல் என்பது மரியன்னை பற்றிய இறையியல் சிந்தனைகள். இதனுடைய தொடக்கம் மரியியலுக்கு முன்னுரையாக அமைகிறது. மரியன்னை வணக்கத்தினுடைய சித்தாந்த பகுதிதான் இந்த மரியியல். மரியன்னை யார்? அவரை பற்றி திருவிவிலியம் என்ன சொல்கிறது? திரு அவை மரபு என்ன சொல்கிறது? அவர் கொடுத்த காட்சிகள் என்ன? எங்கெல்லாம் அவர் காட்சிகள் கொடுத்தார்? அந்த காட்சிகள் நமக்கு தரும் செய்தி என்ன? வரலாற்றில் மரியன்னை பக்தி முயற்சிகள் எவையெல்லாம் இருந்திருக்கின்றன? உலக இலக்கியங்கள், பல்வேறு மொழி இலக்கியங்கள் மரியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றன? இறுதியாக கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு மரியாவினுடைய பங்களிப்பு என்ன ஆகிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தருவதாகத்தான் மரியியல் அமைந்திருக்கிறது. இப்படி மரியியல் என்று நாம் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு 2 வகை மரியியல்கள் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று மரபு மரியியல், ட்ரெடிஷனல் மேரியாலஜி. 2 மறுமலர்ச்சி மரியியல் அல்லது தற்கால மரியியல், கான்டெம்பரரி மேரியாலஜி. கடந்த கால அல்லது மரபு மரியியல், அதனுடைய வயது என்ன என்றால் 2000 ஆண்டுகள். முதல் நூற்றாண்டு தொடங்கி 20ஆம் நூற்றாண்டிலே வத்திக்கான் 2ஆம் திருச்சங்கம் தொடங்குகிற வரை 1962 வரை கத்தோலிக்க திரு அவையிலே இருந்த ஒரே மரியியல் இந்த மரபு மரியியல். இந்த மரபு மரியியல் என்பது அன்னை மரியாவை நாம் கொண்டாடுவதற்கு என்ன அடிப்படை தத்துவங்கள் என்பதனை வரையறுத்தது. ஒன்று தகுதியுடைமை, 2ஆவதாக ஏற்புடைமை, 3ஆவதாக இணை ஒப்புமை. இப்படி இந்த 3 செய்திகள், சித்தாந்தங்கள் அன்னை மரியா பற்றி சொல்லப்பட்டது. இந்த தகுதியுடைமை என்று சொன்னால், தகுதியுடைமை என்பது எதன் அடிப்படையில் வருகிறது? அன்னை மரியா இறைவனால் அவருடைய திருமகன் கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி. எனவே அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் அவர் எந்த சிறப்பு பெயருக்கும் அடைமொழிகளுக்கும் தகுதியுடையவர். அதுதான் ஏற்புடைமை. 3ஆவதாக அவர் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடத்தக்கக்குரியவர் என்ற சிந்தனைகள் அப்பொழுது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா இந்த 3 தத்துவங்களின் அடிப்படையிலே பார்க்கப்பட்டார். அவருடைய தகுதியுடைமை கடவுளுடைய அழைப்பின் காரணமாக வருகிறது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8:30 பவுல் சொல்வது போல, கடவுள் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார், யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார், யாரை தகுதிப்படுத்தினாரோ அவர்களை தன் மாட்சியில் பங்கு அளித்தார் என்று சொல்வது அன்னை மரியாவுக்கு பொருந்துவதாக பல அறிஞர்களும் பார்த்தார்கள். அன்னை மரியாவை பழைய ஏவாளிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்தார்கள். பழைய ஏவாள்
பாவத்திற்கு இட்டுச் சென்றவர். புதிய ஏவாள் அன்னை மரியா மீட்புக்கு இட்டுச் சென்றவர். எனவே அவருக்கு எந்த அடைமொழியும் எந்த சிறப்பு பெயரும் கொடுக்கலாம் என்ற சிந்தனை நிலவியது. இன்றும் நாம் திருச்சபை மாலையிலே சொல்லுகிற அந்த பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், அன்னை மரியாவை பற்றிய பல்வேறு அடைமொழிகள் அனைத்தும் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. எனவே அன்னை மரியா தனித்தன்மை கொண்டவர், தகுதியானவர். இயேசு ஆண்டவர் மக்களை கடவுளோடு இணைத்தவர் என்று சொன்னால், அன்னை மரியா இயேசுவோடு மக்களை இணைக்கிற இணைப்பாளர். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு பாவமற்றவர் என்றால் அன்னை மரியா பாவமின்றி உற்பவமானவர், ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவர். இயேசு அரசர் என்றால் அன்னை மரியா அரசி என்ற இணை ஒப்புமைகள் எல்லாம் மரபு மொழியிலே காணப்பட்டது. இதன் காரணமாகவே அன்னை மரியாள் பற்றிய பக்தி முயற்சி அதிகமாக வளர ஆரம்பித்தது. இதனை வளர்த்தெடுத்தவர்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது 2 திரு அவைகளிலும், கீழை திரு அவைகளிலும் நமது மேலை திரு அவையாகிய லத்தீன் ரீதியிலான ரோமை திரு அவையாக இருந்தாலும், இந்த 2 திரு அவைகளிலும் திரு அவை தந்தையர்கள், ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், அன்னை மரியாவினுடைய பக்தியை வளர்த்திருக்கிறார்கள். அதற்கான இறையியல் தளங்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள். கீழே திரு அவைகளிலே நாம் அன்னை மரியாவினுடைய இடத்தை இறையியல் ரீதியாக தக்க வைத்தவர்கள் அல்லது தளம் அமைத்தவர்கள் என்று சொன்னால், 165 இறந்த புனித ஜஸ்டின், 202 இறந்த இரெனியூஸ், 205 இறந்த தெர்த்தூலியன், 254 இறந்த ஆரிஜன், 394 இறந்த நீசா நகர கிரகோரியார். இவர்களுக்கெல்லாம் இறந்த ஆண்டை குறிப்பிடுகிறேன். காரணம், நமக்கு அவர்களுடைய பிறந்த ஆண்டு தெரியாது என்பதனால். எனவே அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். எனவே 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி கீழே திரு அவை தந்தையர்கள் அன்னை மரியா பற்றிய ஒப்புமைகளை, குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் உருவகங்களோடு அன்னை மரியாவை ஒப்பிட்டு, தாவீதின் ஒப்பரிகை, தாவீதின் கோபுரம், இப்படியெல்லாம் இவர்கள் உருவகங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மேலை திரு அவையிலே இந்த பக்தியை வளர்த்தவர்கள் புனித அகுஸ்தினார், 430ஆம் ஆண்டு இறந்தார். புனித அம்ப்ரோசியார் 397 இறந்தவர். புனித எரோனிமோஸ் 420ஆம் ஆண்டிலே இறந்தவர். எனவே இவர்கள் எல்லாம் அன்னை மரியாவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். காரிருள் போக்கிடும் காரிகையே, எம்மில் பேரருள் பொழிந்திடும் பெருமகளே. காரிருள் போக்கிடும் காரிகையே, எம்மில் பேரருள் பொழிந்திடும் பெருமகளே. இறைமகன் இயேசுவின் திருவடிவே, அவர் இரக்கத்தை பொழிந்திடும் அருள் நிறைவே. இறைமகன் இயேசுவின் திருவடிவே, அவர் இரக்கத்தை பொழிந்திடும் அருள் நிறைவே. என் உள்ளம் நீர் வாழ உன் அன்பை நிறம் தேடுதே. அம்மா, என் உள்ளம் நீர் வாழ உன் அன்பை. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மரியியல் தொடக்க சிந்தனைகள் குறித்த நேர்காணல். செய்திகள். வரும் மார்ச் 28 சனிக்கிழமை குருத்தோலை ஞாயிறுக்கு முன்னதாக
திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தூது பயணத்திற்காக மொனாக்கோ அரசும் அதன் தலத்திரு அவையும் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இளவரசர் அரண்மனை மற்றும் மொனாக்கோ உயர்மறை மாவட்டம் ஆகிய இரண்டாலும் உறுதிப்படுத்தப்பட்ட திருத்தந்தையின் இந்த திருத்தூது பயணம் ஒரு இறையாண்மை கொண்ட திருத்தந்தை அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக அமைந்துள்ளது. ஜனவரி 17 சனிக்கிழமையன்று மொனாக்கோவின் இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் அவர்கள் வத்திக்கானில் திருத்தந்தையை நேரில் சந்தித்து தங்கள் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ளுமாறு அவருக்கு அழைப்பு விடுத்ததன் பயனாக இப்பயணம் அமைந்துள்ளது. திருத்தந்தையின் இந்த திருத்தூது பயணம் கிரிமால்டி குடும்பத்திற்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான நீண்டகால உறவை காட்டுகிறது மற்றும் வாழ்க்கை, சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுக்கான அவர்களின் பகிரப்பட்ட ஆதரவை வலியுறுத்துகிறது. மொனாக்கோ உயர்மறை மாவட்டத்தின் 140வது ஆண்டு மற்றும் அந்நாட்டின் முதல் பங்குத்தளத்தின் 780வது ஆண்டு நிறைவு ஆகிய 2 முக்கிய ஆண்டு நிறைவுகளுக்கு முன்னதாக திருத்தந்தையின் இந்த முதல் திருத்தூது பயணம் அமைகிறது என்பது கூடுதல் சிறப்பாக உள்ளது. மொனாக்கோ அரசு மற்றும் அதன் உயர்மறை மாவட்டம் இரண்டும் திருத்தந்தையின் இந்த திருத்தூது பயணத்தை நம்பிக்கை, உரையாடல் மற்றும் அமைதியின் அடையாளமாக எடுத்துக்காட்டியுள்ளன. வானதூதர்கள் என்பவர்கள் மனிதர்களின் தற்காலிக விருப்பங்களை நிறைவேற்றுபவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அறிவூட்டுபவர்களாக, பாதுகாப்பவர்களாக, வழிநடத்துபவர்களாக மற்றும் ஆள்பவர்களாக விளங்கும் புனிதத்தின் காவலர்கள் என்று கூறினார் ஆயர் எரிக் வார்டன். வத்திக்கானில் இடம்பெற்று வரும் தவக்கால ஆண்டு தியானத்தின் 5ஆம் நாளில் கடவுளின் தூதர்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தனது 8வது தியான உரையை வழங்கிய போது இவ்வாறு கூறினார் ஆயர் வார்டன். இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் எதிர்கொண்ட சோதனைகள் குறித்த நற்செய்தி பகுதியை அடிப்படையாக கொண்டு தியான உரையை வழங்கிய ஆயர் வார்டன் அவர்கள் இயேசுவை சோதிப்பதற்காக சாத்தான் திருப்பாடல் 90 தவறாக பயன்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். இறைவனின் அழைப்பு ஒருபோதும் ஆபத்தானது அல்ல, அது முழுமையான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்று வலியுறுத்திய ஆயர் வார்டன் அவர்கள், உன்னை கீழே தள்ளிக்கொள் என்பது சாத்தானின் கூற்று, ஆனால் என் கைகளில் விழு என்பதே இறைவனின் அழைப்பு என்று விளக்கமளித்தார். இடைக்கால இறையியலாளர் புனித பெர்னார்டின் சிந்தனைகளை மேற்கோள் காட்டி இறைவனின் பராமரிப்பை நமக்கு பெற்றுத்தரும் தூதுவர்களாகவும் பிறரன்பிற்கு முன்மாதிரிகளாகவும் வானதூதர்கள் விளங்குகின்றனர் என்று சுட்டிக்காட்டினார் ஆயர். மேலும் 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இறையியலாளர் ஜான் ஹென்றி நியூமனின் கருத்துக்களை மேற்கோள் காட்டிய ஆயர் வார்டன் அவர்கள், அருள்பணியாளர்களும் ஆசிரியர்களும் மக்களின் மனங்களை அறிவுறுத்தி ஆன்மாக்களை வழிநடத்துவதில் ஒரு வானதூதருக்குரிய பணியை கொண்டிருக்கிறார்கள் என்று நியூமனின் பார்வையை எடுத்துக்காட்டினார். வத்திக்கானில் இடம்பெற்று வரும் தவக்கால ஆண்டு தியானத்தின் 5ஆம் நாளில் ஆயர் எரிக் வார்டன் அவர்கள் 9வது தியான உரையாக பெர்னார்ட் ஒரு நடைமுறை மெய்மையாளர் என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். தனது உரையில் கிளேர்வாக்ஸின் பெர்னார்ட் எவ்வாறு ஆன்மீக ரீதியில் வளர்ந்தார் என்பதை விளக்கிய ஆயர் வார்டன் அவர்கள், 12ஆம் நூற்றாண்டின் சிஸ்டர்சியன் சீர்திருத்தவாதியான இவர் எவ்வாறு ஒரு தீவிர லட்சியவாதியிலிருந்து ஆழமான மற்றும் சிந்தனைமிக்க நடைமுறை மெய்மையாளராக மாறினார் என்பதை எடுத்துக்காட்டினார். மேலும் உயர்ந்த ஆன்மீக லட்சியங்களுக்கும் பொது வாழ்க்கையின் நடைமுறை யதார்த்தங்களுக்கும் இடையிலான பதற்றத்தால் சிஸ்டர்ஸின் அமைப்பு வடிவமைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு காட்டினார் ஆயர் வார்டன். பெர்னார்ட் கண்டிப்பானவராகவும் சீர்திருத்தத்தில் உறுதியாகவும் இருப்பதற்காக அறியப்பட்டாலும் காலப்போக்கில் அனுபவம் அவரை மென்மையாக்கி மேலும் இரக்கமுள்ளவராக மாற்றியது என்று கூறினார் ஆயர் வார்டன். பெர்னார்ட் இறுதியில் மனித போராட்டங்களுக்கு அடியில் ஒரு உலகளாவிய இரக்கத்திற்கான கூக்குரலை உணர்ந்தார் என்றும் இது இயேசுவின் தூய்மைமிகு நாமத்தின் மீதான அவரது பக்தியின் மூலம் ஆழமடைந்தது என்றும் சுட்டிக்காட்டினார் ஆயர் வார்டன். ஜெனீவாவில் இடம்பெற்ற ஆயுத குறைப்பு மாநாட்டில் விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை இராணுவமயமாக்கப்படுவதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்த திருப்பீடம் உலகளாவிய ஆயுத குறைப்புக்கான தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியது. ஐக்கிய நாடுகள் அவையின் 2026ஆம் ஆண்டு கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றிய பேரருள் திரு டேனியல் பாச்சோ அவர்கள் போரின் நிலைமை குறித்து எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.